Welcome to our YouTube channel. In this video, we are going to discuss about 10th Standard English, the Tempest, Part 4. Miranda, said Prospero, tell me what you are looking at yonder. மிராண்டா ஏதோ ஒன்றை பார்த்துட்ருக்கா. பார்த்த உடனே ப்ராஸ்பரோ என்ன கேட்குறாருன்னா, மிராண்டா அப்படி என்ன நீ பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா கிட்டே கேட்குறாரு. தென் யாண்டர், ஹியர் யாண்டர் மீன்ஸ் பிளேஸ் சொல்லலாம், நியர் ஆர் தேர். ஸோ இதில் எந்த மீனிங் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல நமக்கு என்ன மீனிங் அப்படின்னா தேர். என்ன நீ அங்கே பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. Oh father, said Miranda in a strange surprise, surely that is a spirit. Lord, how it looks about, believe me, it is a beautiful creature. Is it not a spirit? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மிராண்டா ஒரு ஹியூமன் பீயிங்கை பார்க்குறா. பட் அது ஹியூமன் பீயிங் அப்படின்றது அவளுக்கு தெரியலை. ஸோ உடனே அவங்க அப்பா கிட்டே என்ன சொல்கிறா அப்படின்னா, இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது, இங்கே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு க்ரியேச்சர் வந்துட்டுருக்கு, இது பார்க்குறதுக்கு ஆவி மாதிரியே இருக்குது அப்படின்றத சொல்கிறா. ஹியர் ஸ்ட்ரேஞ்ச் மீன்ஸ் அன்னோன். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு க்ரியேச்சர் அவள் பார்த்ததில்ல. க்ரியேச்சர் அப்படின்னா என்னென்னா ஒரு விதமான உயிரினம். ஸ்பிரிட் அப்படின்றது ஆவி. இது ஒரு ஆவி அல்லது ஏதோ ஒரு உயிரினம் அப்படின்றது தான் அவளுக்கு தோணுதே தவிர இது ஹியூமன் பீயிங் அப்படின்றது அவளுக்கு தெரியல. நோ கேர்ள், answered her father, it eats and sleeps and has senses such as we have. மிராண்டா தன்னுடைய ஃபாதர் ப்ராஸ்பரோ கிட்டே என்ன கேட்குறான்னா, இது ஒரு ஆவி இல்லையா, ஆவி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்டினண்டை பார்த்து கேட்குறான். ஸோ நோ கேர்ள், அது கிடையாது, இது ஒரு ஆவி கிடையாது. இது என்ன பண்ணும், நம்மளை மாதிரி சாப்பிடும், தூங்கும், அண்ட் சென்சஸ் சச்சஸ் வி ஹாவ். ஸோ நமக்கு என்னென்ன சென்சஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி அதுக்கும் இருக்குது, உணர்வுகள் எல்லாமே இருக்குது, உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ மிராண்டா கிட்டே சொல்கிறாரு. This young man, you see, was in this ship. He is somewhat altered by grief, or you might call him a handsome person. He has lost his companions and is wandering about to find them. ஃபர்டினண்டை பற்றி ப்ராஸ்பரோ மிராண்டா கிட்டே சொல்கிறாரு. ஸோ இந்த இளைஞன் யாருன்னா, நம்ம ஒரு ஷிப் பார்த்தோம் இல்லையா, அந்த ஷிப்பில் உள்ளவன் தான் இந்த இளைஞன். ஸோ அந்த ஷிப்பில் இருந்தால் மற்ற எல்லாரையுமே தேடி அலைஞ்சதுனால இவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். அதனால தான் இவனை பார்த்த உடனே நீ ஒரு க்ரியேச்சர், ஒரு ஸ்பிரிட் அப்படின்றத சொல்கிற. பட் நீ நார்மலாக பார்த்துருந்த அப்படின்னா இவன் ஒரு அழகான ஹேண்ட்ஸமான பர்சன் அப்படின்றத நீ சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. Here grief means sorrow means சோகம், ரொம்ப சோகத்தில் இருக்கான். அண்ட் வாண்டரிங்னா தேடி அலைந்து திரிதல் அப்படின்றது மீனிங். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அவன் கூட வந்த எல்லா மக்களுமே என்ன பண்ணிகிட்டு இருக்கான், தேடி அலைஞ்சதில் அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான் அப்படின்றத சொல்கிறாரு. மிராண்டா, who thought all men had grave faces and grey beards like her father, was delighted with the appearance of this beautiful young prince. மிராண்டா இதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனை பார்த்ததில்ல, அதாவது எக்ஸப்ட் ஹர் ஃபாதர். ஸோ அவங்க ஃபாதருக்கு அப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறா, ஒரு ஹியூமனை பார்க்குறா. இதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமன் அப்படின்னா அவங்க அப்பா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் மற்றவங்களும் இருப்பாங்க அப்படின்றத நினச்சிட்டு இருந்தா. அதாவது கிரே ஃபேஸ் அண்ட் கிரே பியர்ட்ஸ் இதை மாதிரி வச்சுட்டு தான் இருப்பாங்கன்னு நினச்சா. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரின்ஸை பார்க்குறா. அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஹியர் கிரேவ் மீன்ஸ் கல்லறை. பட் இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா ஒரு வயதான தோற்றம். அவங்க ஃபாதர் ரொம்ப ஏஜ்டு பர்சன் தான் இல்லையா. ஸோ அந்த வயதான தோற்றத்தில் தான் இருப்பாங்க அப்படின்றது அவளோட எண்ணம். அண்ட் Ferdinand seeing such a lovely lady in this desert place, and from the strange sounds he had heard, expecting nothing but wonders, thought he was upon an enchanted island and that Miranda was the goddess of the place, and as such he began to address her. மிராண்டா ஃபர்டினண்டை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, ஒரு யங் பிரின்ஸை பார்த்ததில்ல. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணான்னா, ஃபர்டினண்டுக்கும் ஒரே ஆச்சரியம். என்ன அப்படின்னா, ஒரு அழகான ஒரு பெண் இங்கே இருக்காளே, அதாவது இந்த ஒரு தீவில், அதாவது டெசர்ட்டில் இந்த தீவில் ஒரு அழகான பெண் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவனுக்கு அதிகமாக ஆச்சரியங்கள் மட்டும்தான் இந்த தீவு கொடுத்தது. ஃபஸ்ட்டு என்ன ஒரு ஆச்சரியம்னா, என்ன கேட்டது, அவனுக்கு ஒரு வாய்ஸ் மட்டும்தான் கேட்டது. அந்த வாய்ஸை என்ன பண்ணுறான், ஃபாலோ பண்ணி
பண்ணி வர்றான். அது ஃபர்ஸ்ட் ஆச்சரியம், சர்ப்ரைஸ். இந்த செகண்ட் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஐலாண்டில் ஒரு அழகான பெண் வந்து இங்கே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செகண்ட் சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ மிராண்டாவை பார்த்த உடனே ஃபெர்டினண்ட் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த ஐலாண்டோடைய பெண் தெய்வம் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். என்சாண்டட் மீன்ஸ் மயக்கம். அதாவது இந்த இடத்துல எதை மயக்கம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவளுடைய அந்த மிராண்டாவுடைய பியூட்டிஃபுல்லான அப்பியரன்ஸை பார்த்து ரொம்ப வந்து இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த அழகில் மயங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மயக்கம் தான். நிறைய விசித்திரமான விஷயங்கள் நடக்குது இல்லையா, ஏதோ ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது, அதே மாதிரி இந்த தீவில் ஒரே ஒரு பெண் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்குது. அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் ஹர் அப்படின்னா அவன்கிட்ட வந்து என்ன பண்ணுறான்னா பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். She timidly answered she was no goddess but a simple maid and was going to give him an account of herself when Prospero interrupted her. ஸோ ஃபெர்டினண்ட் என்ன நினச்சிட்டான்னா, இந்த தீவுடைய பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொன்னான்னா மிராண்டாவை சொன்னா இல்லையா, அதை சொல்லி தான் அவகிட்ட பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அதை சொன்ன உடனே மிராண்டா என்ன சொல்கிறான்னா, கிடையாது, நான் வந்து இந்த தீவுடைய தெய்வம் கிடையாது, நான் யார் அப்படின்னா என்னை பற்றி சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன், நான் ஒரு சாதாரண பெண் தான், ஸோ என்னை பற்றின விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப யார் இடையில் வர்றதுன்னா மிராண்டாவுடைய ஃபாதர் ப்ராஸ்பரோ இடைமறிக்கிறார். ஸோ ஹியோ இன்டரப்டட் அப்படின்னா என்னென்னா இடைமறித்தல். டிமிட்லி மீன்ஸ் என்னென்னா கூச்சம், வெட்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து டிமிட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப சாஃப்டாக பணிவாக சொல்கிறார், தன்னுடைய கருத்தை வந்து ஃபெர்டினண்ட் கிட்ட அமைதியாக சொல்கிறான். He was well pleased to find they admired each other, but to try to Ferdinand's constance he resolved to through some difficulties in their way. ப்ராஸ்பரோவுக்கு ஒரே ஹாப்பி. ஏன் அவருக்கு வந்து இவ்வளோ ஹாப்பி அப்படின்னா, தன்னுடைய பொண்ணு மிராண்டாவும் ஃபெர்டினண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் பார்த்து அட்மையர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. பட் பிடிச்சிருந்தாலும் ஏன்னா ப்ராஸ்பரோவுக்கு ஐடியாவே என்னது, ஃபெர்டினண்ட் எப்படியாவது இங்கே கொண்டுட்டு வந்து தன்னோட பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஐடியா. ஸோ இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப அழகாக இருந்தாலும் பட் அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது ப்ராஸ்பரோடைய எண்ணமாக இருந்தது. அதனால என்ன பண்ணுறாருன்னா அவங்க 2 பேரையும் அதுக்கு மேலே பேச விடாமல் வந்து ஸ்டாப் பண்ணி இவர் ஏதோ வந்து டெஸ்ட் வைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. Therefore, advancing forward, he addressed the prince with a stern air, telling him he came to the island as a spy, to take it from him who was the lord of it. ப்ராஸ்பரோ ஃபெர்டினண்ட்க்கு டெஸ்ட் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதனால் அவங்க 2 பேரும் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கடுமையான வாய்ஸில் பேசுகிறாரு. நீ வந்து என்னது இந்த தீவுக்கு எதுக்காக வந்திருக்கேன்னா, நீ ஒரு ஸ்பையாக வந்திருக்க, இந்த இடத்த வந்து என்கிட்டேருந்து பறிச்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்க அப்படின்னு ப்ராஸ்பரோ ஃபெர்டினண்டை பார்த்து சொல்கிறாரு. அதனால் நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், உன்னை பனிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ ஃபெர்டினண்டை பார்த்து சொல்கிறாரு. ஹியர் கான்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு நிலைப்புத்தன்மை அப்படின்றது மீனிங். ஸ்டர்ன் அப்படின்னா கடுமையான குரல், ஒரு கடுமையான கனத்த குரலில் பேசுகிறாரு. யாருன்னா ப்ராஸ்பரோ. ஃபாலோ மீ செட் ஹீ, ஐ வில் tie your neck and feet together. You shall drink sea water, shellfish, withered roots and husk of acorns shall be your food. ப்ராஸ்பரோ ஃபெர்டினண்ட்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண உடனே என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு என்ன கொடுக்க போகிறாரு, உன்னுடைய கழுத்தையும் உன்னுடைய காலையும் சேர்த்து கட்ட போகிறேன். கட்டிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா உனக்கு ஃபுட் வந்து நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், அதாவது உணவு எதுவுமே கொடுக்க மாட்டேன். உன்னுடைய உணவு என்னவா இருக்க போகுதுன்னா இந்த கடல் தண்ணீர் தான், இந்த சீ வாட்டர் தான் வந்து நான் குடிக்கணும். அதே மாதிரி உனக்கு சாப்பாடு இங்கே இருக்கக்கூடிய அந்த மீன்லாம் காஞ்சு போன ஃபிஷ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஷெல்லை எடுத்து சாப்பிடு. இல்லை இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரீஸ்லாம் இருக்கும் இல்லையா, ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த ரூட் வேர்கள் இருக்கும்ல, அந்த வேர் எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்றது வந்து ப்ராஸ்பரோ ஃபெர்டினண்ட் கிட்ட சொல்கிறாரு. நோ said Ferdinand, I will resist this, and drew his sword, but Prospero, waving his magic wand, fixed him to the spot where he stood, so that he had no power to move. ப்ராஸ்பரோ ஃபெர்டினண்ட்க்கு நான் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே
ஃபெர்டினண்ட் என்ன பண்ணுறாருன்னா நோ அப்படின்னு சொல்கிறாரு. நான் இதை வந்து ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு எதிர்த்துட்டு அவனுடைய கையில் இருக்கக்கூடிய வாளை வந்து வேகமாக எடுக்கிறாரு. யார்? ஃபெர்டினண்ட். ஸோ எடுத்த உடனே ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாருனா, ப்ராஸ்பரோ கையில் வச்சுருந்த மந்திரக்கோல் அவர் கையில் வச்சுருக்காரு. அந்த மந்திரக்கோலை வச்சு ஃபெர்டினண்டை அசைய முடியாமல் பண்ணிட்டார். ஸோ அந்த இடத்துலேருந்து நகர முடியாமல் என்ன பண்ணுறான், ஃபெர்டினண்ட் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஹியோ ரெசிஸ்ட் அப்படின்னா என்னென்னா எதிர்த்தல், ஸ்வாட் அப்படின்றது கத்தி. நெக்ஸ்ட் வேவிங் ஹிஸ் மேஜிக் வேண்ட் அப்படின்னா என்னென்னா மந்திரக்கோல். Miranda hung upon her father, saying, "Why are you so ungentle? Have pity, sir. I will be his surety. This is the second man I ever saw, and to me he seems a true one." மிராண்டா தன்னுடைய ஃபாதர்கிட்ட கேட்குறா, ஏன் இவ்வளோ இரக்கமற்று போயிருக்கீங்க? ஸோ இவரை பார்க்குறப்போ ரொம்ப பாவமாக தான் இருக்குது. அவர் வந்து எனது ரொம்ப நல்லவர் தான். இவர் பார்க்குறது நான் செகண்ட் ஹியூமனாக இருந்தாலும் அவர் என்கிட்ட பேசுகிறப்போ அவர் ரொம்ப நல்லவராக தான் தெரிஞ்சார். ரொம்ப பாவமானவர் தான், அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா ப்ராஸ்பரோ கிட்ட கேட்குறா. "Silence," said the father. "One word more will make me cheat you. Girl, what, an advocate for an impostor?" மிராண்டா ஃபெர்டினண்ட் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாதர்கிட்ட சொல்கிறான். ஸோ இதை கேட்ட உடனே ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு மேலே அவனை பற்றி ஏதாவது நீ பேசினேன்னா கண்டிப்பாக நான் உனக்கும் என்ன பண்ணுவேன், பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன், நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஹியர் அட்வொகேட் அப்படின்றத எதை மீன் பண்ணுறாருன்னா, அவனுக்கு பதிலாக இவ பேசுகிறா இல்லையா, ஸோ அதனால இந்த இடத்துல அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறாங்க. இம்போஸ்டர் அப்படின்னா என்ன, ரொம்ப மோசமான பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சைல்ட் அப்படின்னா கோபமாக சொல்கிறாரு. "There are no more such fine men, having seen only him and Caliban." This he said to prove his daughter's constance. And she replied, "My affections are most humble. I have no wish to see a goodlier man." ப்ராஸ்பரோ மிராண்டாவை சோதிச்சு பார்க்குறதுக்காக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவனை விட்டால் வேறு நல்ல பையனே இல்லைன்னு நீ நினைக்கிறியா? ஸோ நீ அவனுக்காக நீ பறிஞ்சு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறான்னா ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. அதுக்கு மிராண்டா ரிப்ளை பண்ணுறா, ஸோ இதை விட ஒரு நல்ல பையனை நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா சொல்கிறேன். "Come on, young man," said Prospero to the prince. "You have no power to disobey me." ஸோ ப்ராஸ்பரோ ஃபெர்டினண்டை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய வார்த்தைகளை மதிக்காமல் இருக்கிறதுக்கு உனக்கு பவர் கிடையாது, நீ கண்டிப்பாக நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ ஃபெர்டினண்ட் கிட்ட சொல்கிறாரு. Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood, King's son not being much used to laborious work. Miranda soon after found him almost dying with fatigue. "Alas," said she, "do not work so hard. My father is at his studies. He is safe for 3 hours. Pray rest yourself." ப்ராஸ்பரோ ஃபெர்டினண்ட்க்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு. என்ன ஒர்க் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மரக்கட்டைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீ எடுத்து அடுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அந்த ஒர்க்கை வந்து ஃபெர்டினண்ட் பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டே இருக்கப்போ ரொம்ப டயர்ட் ஆகுறான். ஸோ டயர்ட் ஆன உடனே அதை யார் பார்க்குறான்னா மிராண்டா பார்க்குறா. மிராண்டா பார்த்துட்டு என்ன சொல்கிறா, நீ ரொம்ப டயர்டாக இருக்க, உன்னால் இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன் அவனால் அது வந்து ரொம்ப டயர்டாகுது அப்படின்னா, அவன் ஒரு கிங்கோட பையன். அப்போது அந்த ஒர்க்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டான், அவன் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டான். இருந்தாலும் அவர் வந்து ஃபெர்டினண்ட்க்கு கொடுத்துருக்காரு. அதனால ஃபெர்டினண்ட் பார்த்துட்ருக்கான். ஃபெர்டினண்ட் பார்க்குறது ரொம்ப டயர்டாக இருக்கார். டயர்டான உடனே யார் சொல்கிறான் அப்படின்னா மிராண்டா சொல்கிறா, உனக்கு வந்து ரொம்ப நீ டயர்டாக இருக்க, இப்போதைக்கு ஒரு 3 ஹார்ஸ்க்கு என்னுடைய ஃபாதர் இந்த இடத்துக்கு வரமாட்டார். ஏன்னா அவர் வந்து ஸ்டடி ரூமில் இருக்கார். ஸோ இப்போ வந்து அவரை பார்க்க மாட்டார். அதனால நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, உனக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா சொல்கிறான். "Oh, my dear lady," said Ferdinand, "I dare not. I must finish my task before I take my rest." "If you will sit down," said Miranda, "I will carry your logs the while." But this Ferdinand would by no means agree to. ஃபெர்டினண்ட் மிராண்டா சொன்னதை ஏற்றுக்கலை. ஏன் அப்படின்னா, தன்னுடைய ஒர்க்கை நான் தான் பார்க்கணும், நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா கிட்டே சொல்கிறாரு. உடனே மிராண்டா என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ ரெஸ்ட் எடுத்தேன்னா அந்த டைமில் உனக்கான வேலைகளை நான் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கும் ஃபெர்டினண்ட் ஒத்துக்கலை.
Prospero, who had enjoyed Ferdinand this task merely as a trial of his love, was not at his books as his daughter supposed, but was standing by them invisible to overhear what they said. ப்ராஸ்பரோ ஃபர்டினண்ட்க்கு கொடுத்த ஒர்க் வந்து அவருடைய லவ்வை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒர்க்கை கொடுத்துருக்காரு. அவளுடைய பொண்ணு மிராண்டா சொன்ன மாதிரி ப்ராஸ்பரோ என்ன பண்ணலை, ஸ்டடி ரூமில் இல்லை. அவர் ஸ்டடி ரூமில் இல்லாமல் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, மிராண்டாவும் ஃபர்டினண்டும் பேசிகிட்டு இருக்கதை வந்து ஒட்டு கேட்டுட்ருக்காரு. அதாவது அதே இடத்துல தான் நிற்கிறாரு, பட் அவருக்கு தான் வந்து மேஜிக் தெரியும் இல்லையா. ஸோ அந்த மேஜிக்னால் தன்னுடைய பாடியை மறைச்சி வச்சுட்டு அந்த இடத்துல நிற்கிறாரு. யாருக்கு இடையில நின்றுட்டுருக்காரு அப்படின்னா, ஃபர்டினண்ட் அண்ட் மிராண்டா பேசிக்கிட்டு இருக்கதை அவர் ஒட்டு கேட்டுட்ருக்காரு. ஓவர் ஹியர் அப்படின்னா ஒட்டு கேட்டல் அப்படின்றது மீனிங். ஓவர் ஹியர் மீன்ஸ் ஒட்டு கேட்டல். Ferdinand enquired her name, which she told, saying it was against her father's express command she did so. ஃபர்டினண்ட் மிராண்டா கிட்ட அவளுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு மிராண்டா என்ன சொல்கிறான்னா, என்னுடைய ஃபாதர் அந்த கமெண்டை உங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா சொல்கிறான். And then Ferdinand in a fine long speech told the innocent Miranda he was heir to the crown of Naples and that she should be his queen. ஃபர்டினண்ட் மிராண்டா கிட்ட அவர் எங்கேருந்து வந்திருக்காரு, யார் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே வந்து மிராண்டாவுக்கு தெரியப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் நேபாள்ஸோடைய பிரின்ஸ் அப்படின்றத சொல்கிறாரு. நீ வந்து என்னுடைய குயினாக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றதையும் இவர் வந்து யார்கிட்ட சொல்கிறாருன்னா, மிராண்டா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. Prospero then appeared before them. Fear nothing, my child, said he. ஃபர்டினண்ட் மிராண்டா கிட்ட தன்னை பற்றி சொல்லிட்டு இருக்கப்போ என்னாச்சு அப்படின்னா, இது வரைக்கும் வந்து மிராண்டாவும் ஃபர்டினண்டும் பேசிகிட்டு இருக்கதை யார் மறைஞ்சிருந்து கேட்டுட்ருக்கிறதுனா ப்ராஸ்பரோ கேட்டுட்ருக்காரு. பட் அந்த இடத்துல நிற்கிறது வந்து யாருக்கு தெரியாதுன்னா, மிராண்டாவுக்கும் ஃபர்டினண்ட்க்கும் தெரியாது. ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது நீ தான் என்னோடய குயின் அப்படின்னு யார் சொல்கிறான்னா ஃபர்டினண்ட் சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயம் சொல்லிகிட்ருக்கப்போ யார் வரா அப்படின்னா அப்பியர்ட் ஆகுறாரு. யார் அப்பியர்ட் ஆகுறதுனா ப்ராஸ்பரோ அந்த இடத்துல வந்து அப்பியர்ட் ஆகுறாரு. அதை அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வந்த உடனே என்ன பண்ணுறாருனா, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. I have overheard and approve of all you have said. ஸோ ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் பேசின எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த இடத்துலேருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். ஓவர் ஹியர் அப்படின்னா ஒட்டு கேட்டல். ஸோ இந்த இடத்துலேருந்து மறைஞ்சு நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. And Ferdinand, if I have too severely used you, I will make you rich amends by giving you my daughter as your wife in future. ப்ராஸ்பரோ ஃபர்டினண்ட் கிட்ட சொல்கிறாரு, இது வரைக்கும் நான் கொடுத்த துன்பங்கள் எல்லாமே உன்னுடைய காதலுக்கான சோதனைகள் தான். நீ அதில் வந்து என்ன பண்ணிட்ட, வெற்றி பெற்றுட்ட. அதனால நான் என்னுடைய பொண்ணை உன்னுடைய ஃப்யூச்சர் மனைவியாக, அதாவது எதிர்கால மனைவியாக நான் உனக்கு என்னுடைய பொண்ணை வந்து பரிசளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. All your vexation were but trials of your love, and you have nobly stood the test. இதுவரைக்கும் நான் கொடுத்த சோதனைகள் எல்லாமே உன்னுடைய காதலுக்கான சோதனைகள் தான். அந்த சோதனைகள் எல்லாத்துலேயும் நீ என்னவா நடந்துக்கிட்ட அப்படின்னா, ரொம்ப நேர்மையான முறையில் தான் நடந்துக்கிட்ட அப்படின்னு ஃபர்டினண்ட் சொல்கிறார். When Prospero left them, he called his spirit Ariel, who quickly appeared before him, eager to relate what he had done with Prospero's brother and the king of Naples. ப்ராஸ்பரோ ஃபர்டினண்ட் அண்ட் மிராண்டா கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகுறாரு. மூவ் ஆனதுக்கப்புறம் யாரை கூப்பிட்றாருனா, ஏரியலை கூப்பிடுறாரு. ஸோ ஏரியல் அவங்க முன்னாடி வந்து ஃபாஸ்ட்டாக அப்பியர்ட் ஆகுறாரு. யாருக்கு முன்னாடினா ப்ராஸ்பரோ முன்னாடி அப்பியர்ட் ஆகி ஏரியலுக்கு வந்து ஒரே ஈகராக இருக்குது. எதுக்கு ஈகராக இருக்குது அப்படின்னா, ப்ராஸ்பரோடைய பிரதர் ஆண்டனியோ இருக்கார் அண்ட் கிங் ஆஃப் நேபிள்ஸ் அலான்ஸோ இருக்கார் இல்லையா. இவங்க 2 பேரை பற்றியும் சொல்கிறதுக்காக அது ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக அவர் கூப்பிட்ட உடனே வருது. Ariel said he had left them almost out of their senses with fear at the strange things he had caused them to see and hear.
ஏரியல் அவங்க 2 பேரை பற்றியும் சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. ஏரியல் என்னென்னலாம் பண்ணுச்சுன்னா, ஸோ கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் ஆண்டனியோ இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேருக்குமே வந்து கிட்டத்தட்ட எந்த ஒரு சென்ஸுமே இல்லாத மாதிரி, அவங்க உடம்புல வந்து எந்த ஒரு உணர்வுமே இல்லாத மாதிரி ஆக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஏன் பயந்து போயிருக்காங்கன்னா, அந்த தீவில் கேட்கக்கூடிய விசித்திரமான வாய்ஸ், விசித்திரமாக நடக்கக்கூடிய சில வித விஷயங்கள், இது எல்லாமே கேட்டு அவங்க ரொம்ப பயந்து போய் எந்த ஒரு எமோஷனுமே எந்த ஒரு உணர்வுகளுமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்றத சொல்லுது. When fatigued with wandering about and famished for want of food, he had suddenly set before them a delicious banquet, and then, just as they were going to eat, he appeared visible before them in the shape of a harpy, a voracious monster with wings, and the feast vanished away. ஏரியல் என்ன பண்ணியிருக்குன்னா, ஆண்டனியோ அண்ட் அலான்சோ 2 பேர்கிட்டையுமே வந்து நிறைய விளையாடி இருக்குது. ஆல்ரெடி அதுக்கு வந்து இந்த மாதிரி எனிமீஸை பார்த்தாவே விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவங்க 2 பேரையும் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, பயங்கரமாக விளையாட்டு காட்டியிருக்கு. என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப மயக்கத்தில் இருந்தாங்க இல்லையா, பசி மயக்கத்தில் இருந்தப்போ அவங்களுக்கு முன்னாடி நிறைய ஒரு சுவையான விருந்து வர மாதிரி ஒரு விருந்தெல்லாம் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி தோன்றுமா. அந்த சாப்பாடை அவங்க ரொம்ப பசி மயக்கத்தில் எடுத்து சாப்பிட போகும்போது அந்த சாப்பாடு என்னவா மாறும், ஒரு பெரிய அரக்கனாக மாற ஆரம்பிச்சிடும். பெரிய அரக்கனாக மாறி ஸோ அவங்கக்கிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா, அது பேச ஆரம்பிக்குது. எப்படி பேச ஆரம்பிக்குது அப்படின்னா, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க தெரியுமா, நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ப்ராஸ்பரோவையும் அவங்களுடைய பொண்ணையும் என்ன பண்ணீங்க, நடு தீவில் இந்த மாதிரி கடலுக்குள்ளே விட்டீங்க. அவங்க பட்ட கஷ்டத்துக்காக தான் இப்போ நீங்கள் இந்த தீவில் வந்து தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் அந்த மான்ஸ்டர் வந்து பேசுகிற மாதிரி பண்ணியிருக்கு இந்த ஏரியல். ஹியர் fatigued மீனிங் மயக்கம் அண்ட் ஃபேமிஷ்டு அப்படின்னா பசி பட்டினின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹங்க்ரி, எக்ஸ்ட்ரீம்லி ஹங்கராக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரேஷியஸ் மான்ஸ்டர் அப்படின்னா ஒரு பெரிய அரக்கன். வேனிஷ்டு மீன்ஸ் அழிந்து போகிறது, அதாவது காணாமல் போகிறது. தென் to their utter amazement, the seeing harpy spoke to them, reminding them of their cruelty in driving Prospero from his dukedom and leaving him and his infant daughter to perish in the sea, saying that for this cause these terrors were suffered to afflict them. ஹியர் ஹார்பி மீன்ஸ் மான்ஸ்டர். ஸோ அந்த மான்ஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறாங்க அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாங்க அப்படின்றத வந்து ரிமைண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, அவங்க ப்ராஸ்பரோவை வெளில அனுப்பிச்சது, அவங்க அந்த குழந்தையோட வெளில அனுப்பிச்சது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுறாங்க. அதன் காரணமாக தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The king of Naples and Antonio the false brother repented the injustice they had done to Prospero. ஸோ ஆண்டனியோவும் அலான்சோவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து தவறாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ரிப்பெண்டட் மீன்ஸ் மன்னிப்பு கோருதல். தென் bring them here, Ariel said Prospero. ஸோ அப்புறம் என்ன, நீங்கள் அவங்க 2 பேரையும் என்ன பண்ண, இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ ஏகிட்ட சொல்கிறாரு. Ariel soon returned with the King Antonio and old Gonzalo. This Gonzalo was the same who had so kindly provided Prospero firmly with books and provisions when his weak brother left him, as he thought, to perish in an open boat in the sea. ஏரியல் அவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு வருது, 3 பேரை கூட்டிகிட்டு வருது. அதில் யார் யார் இருக்காங்கன்னா, அந்த கிங் இருக்கார், நெக்ஸ்ட்டு ஆண்டனியோ அதாவது ப்ராஸ்பரோடைய பிரதர், அண்ட் தேர்ட் பர்சன் யார் அப்படின்னா கன்சாலோ. இந்த கன்சாலோ யாருன்னா நம்ம ஆல்ரெடி கேரக்டர்ஸ்லேயே பார்த்துருப்போம். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ப்ராஸ்பரோவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். எப்படி ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னா, இந்த ஆண்டனியோவும் கிங் ஆஃப் நேபிள்ஸும் என்ன பண்ணுவாங்க, ப்ராஸ்பரோவும் அவங்களுடைய டாட்டரும் இறந்து போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் போட்டில் வச்சு அனுப்பிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஒரு சீக்ரெட் பிளேஸ் வச்சு அந்த பிளேஸில் வந்து என்ன பண்ணியிருப்பார், புக்ஸு ப்ரொவிஷன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சி வச்சு அனுப்பிச்சிருப்பார் இல்லையா. அந்த கன்சாலோ தான் இந்த கன்சாலோ. அவங்களும் வந்து அந்த கன்சாலோவும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவங்க கூட சேர்ந்து அந்த ஷிப்பில் வந்திருக்காரு. ஸோ அப்போ அவரும் மாட்டிக்கிட்டார். அவரையும் கூட்டிகிட்டு வருது இந்த ஏரியல். Grief and terror had so stupefied their senses that they did not know Prospero.
அவங்க 3 பேருமே ப்ராஸ்பரோவை பார்க்குறாங்க. பட் அவங்களால என்ன பண்ண முடியலை அப்படின்னா, அடையாளம் காண முடியலை. இதுதான் ப்ராஸ்பரோ அப்படின்றத அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து மயக்கமாக இருக்குது. அந்த பசி மயக்கத்தில் இருக்காங்க, ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. அப்படின்றதுல வந்து ப்ராஸ்பரோவை அடையாளமாக பார்க்க முடியல. இதுதான் ப்ராஸ்பரோ அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியலை. கிரிஃப் அப்படின்னா என்னென்னா சோகம், சாரோ. ஸ்டூபிஃபைட் அப்படின்றது வந்து மயக்க நிலை. He first discovered himself to the good old Gonzalo, calling him the preserver of his life. And then his brother and the king knew that he was the injured Prospero. So, ப்ராஸ்பரோ ஃபஸ்ட்டு யாரை வந்து அடையாளம் காண்றாரு அப்படின்னா, அந்த கன்சாலோ அவங்களுடைய லைஃப்பை வந்து சேவ் பண்ணார் இல்லையா, அந்த கன்சாலோவை பார்த்து பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு வந்து அவரை பார்த்து தான் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ப்ரிசர்வர் ஆஃப் ஹிஸ் லைஃப், நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து பாதுகாத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு. அதை பேசின உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆண்டனியோ அண்ட் அலான்ஸோ 2 பேரும் இருக்காங்க இல்லையா, அப்போ தான் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, இதுதான் ப்ராஸ்பரோ அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. Antonio, with tears and sad words of sorrow and true repentance, implored his brothers' forgiveness, and Prospero forgave them. ஆண்டனியோ அவருடைய பிரதர் ப்ராஸ்பரோவை பார்த்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய தவறுகள் எல்லாத்தையும் எண்ணி மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, ப்ராஸ்பரோவும் அவர் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டாரு. 2 பேருமே, கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் ஆண்டனியோ 2 பேரும் செஞ்ச தவறுகளையுமே வந்து இவர் மன்னித்து ஏற்றுக்கிட்டாரு. And upon their engaging to restore his dukedom, he said to the king of Naples, I have a gift in store for you too. And opening a door, showed him his son Ferdinand playing chess with Miranda. ஸோ ஆண்டனியும் அலான்ஸோவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய டியூக்டமை நாங்கள் உங்களுக்கே திருப்பி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ராஸ்பரோவும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் அந்த ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், அங்கேயும் நான் உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரூமுடைய கதவை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ ஓப்பன் பண்ணால் அங்கே யார் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா, மிராண்டாவும் அண்ட் ஃபர்டினண்டும் விளையாடிட்டுருக்காங்க, செஸ் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. Nothing could exceed the joy of the father and the son at this unexpected meeting, for they each thought the other drowned in the storm. ஸோ சன் அண்ட் ஃபாதர் அவங்க 2 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம மட்டும்தான் உயிரோடு இருக்கோம், மற்றவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லோரும் பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. The king of Naples was almost as much astonished at the beauty and excellent graces of the young Miranda as his son had been. Who is this maid? Said he. She is the daughter to this Prospero, who is the famous Duke of Milan, of whose renown I have heard so much, but never saw him till now. Of him I have received a new life. He has made himself to me a second father, giving me this dear lady, said Ferdinand. ஸோ ப்ராஸ்பரோ கூட மிராண்டா இருக்கிறத பார்த்த உடனே கிங் ஆஃப் நேபிள்ஸ் கேட்குறாரு, யார் இந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு. அவளோட பியூட்டியை ரொம்ப அழகாக இருக்கா, ஸோ இந்த லேடி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து ஃபர்டினண்ட் என்ன சொல்கிறான்னா, இது வந்து ப்ராஸ்பரோடைய பொண்ணு, அவர் வந்து எனக்கு செகண்ட் ஃபாதர் மாதிரி, அதாவது ப்ராஸ்பரோ ஃபர்டினண்ட்க்கு ஒரு செகண்ட் ஃபாதர் மாதிரி இந்த ஒரு லைஃப்பை வந்து அவர் எனக்கு கொடுத்துருக்காரு, அதாவது அவருடைய பொண்ணை எனக்கு மேரேஜ் பண்ணி தரதா சொல்லியிருக்காரு அப்படின்னு ஃபர்டினண்ட் கிங் ஆஃப் நேபிள்ஸ் கிட்ட சொல்கிறாரு. No more of that, said Prospero. Let us not remember our troubles past, since they so happily have ended. And then Prospero embarrassed his brother and again assured him of his forgiveness. ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறாருன்னா, கடந்த காலத்தை பற்றி நம்ம பேச வேணாம், எல்லாம் முடிஞ்சதாகவே இருக்கட்டும், இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுற லைஃப்பை வந்து என்ன பண்ணுவோம், ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்களுடைய பிரதருடைய தவறுகளையும் மன்னிச்சுட்டு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கார் ப்ராஸ்பரோ. Prospero now told them that the ship was safe in the harbor and the sailors all on board her, and that he and his daughter would accompany them home the next morning. அந்த ஷிப் எல்லாமே வந்து சேஃபாக தான் ஹார்பரில் இருக்குது. நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நானும் என்னுடைய டாட்டரும் வரோம், எல்லோரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. Before Prospero left the island, he dismissed Ariel from his service, to the great joy of that lively little spirit.
அப்புறம் அந்த தீவிலேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஏரியலை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாரு. ஏரியல் வந்து இவருக்கு சர்வெண்ட்டாக இருந்தது இல்லையா, ஸோ அந்த பொறுப்பில் இருந்து ஏரியலை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஏரியலும் அதை ஹாப்பியாக ஏற்றுக்குச்சு. ஏன்னா அவர் அங்கே போய் நம்ம வாழ முடியாது இல்லையா, அதனால் நீ வந்து என்ன பண்ணு, இங்கே இதே தீவில் நீ ஜாலியாக என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஆவியை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அந்த நாட்டுக்கு மிலனுக்கு வந்து இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஹாப்பியாக. ஸோ ஏரியலுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக அந்த தீவில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. Finally, the main theme of this story, forgiveness and repentance. Forgiveness means மன்னித்தல், repentance means செய்த தவறுக்காக வருந்துதல். எப்பொழுதுமே ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கவங்க என்ன பண்ணணும்னா அவங்கக்கிட்ட forgivenessம் இருக்கணும் அண்ட் repentance-ம் இருக்கணும். நம்ம ஒரு செயலை செஞ்சுட்டோம், அது தவறான செயல் அப்படின்னா அந்த செயலுக்காக வருந்தணும். ஐயோ இப்படி ஒரு தவறான செயலை பண்ணிட்டோமே அப்படின்னு வருந்தணும். அண்ட் யாராவது நமக்கு வந்து தவறு தீங்கு இழைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கிற குணமும் நமக்கு இருக்கணும். ஸோ அதை தான் இந்த ஸ்டோரி நமக்கு டீச் பண்ணுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம